இப்பதான் நீங்க சரியான கேள்விக்கு வரீங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல, அவர் ஐயா சொன்னது இல்லைன்னா அப்படியே பார்த்துக்கணும். இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. இப்ப போடுறது நாடகம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாடகம். ஐயா முரசொலி மாறன் இறந்த பிறகு கட்சியில நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க. யாரா? ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, ஏன் நீங்க கட்சியில இவ்வளவு மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில், தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும், வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியா இருக்கும், வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசினது இருக்கு. இது நடிப்பு, நாடகம். இந்திய இன்னைக்கு தான் திணிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல. உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் என்ன தெரியல, ஏறி போய் இங்கிலீஷ் கீழே இருக்க இங்கிலீஷ் அழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? கேள்வி கேட்கிறீங்க, பதில் திருப்பி சிரிக்கிறீங்க. இது கொடுமைதான். எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க? என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க? இவங்களை நம்பி நம்பி நம்ம நடு ரோட்ல இன்னைக்கு 65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்திருக்காங்க. மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுருச்சு. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும் இப்ப இல்ல, ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும். ரெண்டு கட்சியில பெரும் பிளவுகள்லாம் இருக்கு. அதிமுக ரெண்டா பிரிஞ்சிருக்கு, அதுலயும் இன்னும் 2-3 பிரியுது. இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? உங்களோட கூட்டணி முயற்சி ஏதாவது செய்யலாமே? இன்னும் தனித்து போராடுறதோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நான் கூட்டணி வைக்கலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க கட்சிகளோட தலைவர்களோட கூட்டணி வைக்கிறதா கூட்டணின்னு நினைக்கிறீங்க. இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்துறது யாரு? மக்கள். மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன். 8 கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்றீங்கல்ல. ஐயா இந்த வீடை இடிக்க வரான், ஐயா இங்க மின் விளக்கு எரியல, ஐயா இங்க சாலை இல்லை, ஐயா நாங்க 14,000 பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கோம், ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல, தினம் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியில் நின்று கதறாங்கல்ல, இந்த மக்கள் எல்லாரோடும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சிருக்கிறது நாங்க தான்.